இதில் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ப்ரூவ் பண்ணிட வேண்டியதானே, உங்களுடைய டேட்டா தானே அது. உங்ககிட்ட நீங்கள் ராகுல் காந்தியை கூப்பிட்டு அவர் 7 நாட்களுக்குள்ள மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றதுக்கு அவர் தவறு தான் செய்திருக்காரு ப்ரூவ் பண்ணிட்டு போயிடலாமே. உங்ககிட்ட தான் பிஎல்ஓஸ் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்கு, அதிகாரம் உங்களிடம் இருக்கிறது, அப்புறம் ஏன் நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு யோசிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. சார், இன்னைக்கு நம்முடைய விவாதத்துல 7 நாட்குள்ள பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வாரா, மன்னிப்பு கேட்பாரா, இந்த மாதிரி ஒரு விவாதத்தினுடைய தாய்ப்பு வைத்திருக்கீங்க. நிச்சயமாக ராகுல் காந்தி அவர்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மாட்டார், உறுதியாக மன்னிப்பு கேட்க மாட்டார். பீகாரில் இருந்து நான் வந்து வாக்காளருக்கு நீதி கேட்டு நடைபயணம் போறேன்னு சொல்லி ஒரு பயணத்தை கிளப்பியிருக்கார். அவருக்கு இது ஒரு அரசியல், அவருக்கு சப்ஜெக்டே கிடைக்கல, எதை வச்சு போராடுறது பிஜேபிக்கு எதிராக. ஏன்னா நீங்க ஆபரேஷன் சிந்தூர்ல ஒரு மகத்தான வெற்றியை, ஒரு பாடத்தை பாகிஸ்தானுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறோம். பொருளாதாரத்துல ஒரு வலுவான நாடாக முன்னேறி இருக்கிறோம். அமெரிக்கா நம்முடைய வளர்ச்சி கண்டு பயந்து போய் என்ன பெரிய நீ 50% வரி விதித்தாலும் அஞ்ச மாட்டோம் தெளிவா பதில் கொடுத்திருக்கிறோம். இந்தியர்களுடைய விவசாயத்தினுடைய நன்மை முக்கியம், மீனவர்கள் நன்மை முக்கியங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்திட்டார் பாரத பிரதமர். இடையில ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்குன்னு சொன்னார். ஏன்னா இவங்க பாட்டி, இவங்க கொள்ளு தாத்தா, இவங்க எல்லாம் மறுத்தத இவர் எல்லாம் செய்தது தவறுதான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி கேட்டார். அதையும் மத்திய அரசு இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க. சாதிவாரி கணக்கெடுக்கின்ற பணிக்கான முதல் கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு அழுத்தம் கொடுத்ததே நாங்க தான், எதை செஞ்சுதான் அரசியல் செய்வார். இல்ல அது அழுத்தம் கொடுத்ததே நாங்க தான். அதனால இவர் போய் முதல்ல இவர் ஆளுகின்ற மாநிலத்திலேயே காங்கிரஸ்லேயே போய் இவ்வளவு வாக்காளர் வந்து இல்ல, இதெல்லாம் போலி வாக்காளர் அப்படின்னாரு. அப்புறம் பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சத்துல இவ்வளவு லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்ப நடைபயணத்தை ஆரம்பித்திருக்கார். என்னோட கேள்வி எல்லாம் ஒரே ஒரு கேள்விதான் ராகுல் காந்தி அவர்கள்ட்ட. உங்களுக்கு அரசியல் செய்வதற்கு வேற ஒரு சப்ஜெக்டுமே இல்ல. இப்ப திரு நாகராஜ் ஒரே நிமிஷம். திரு நாகராஜ், இப்போ ஒரு கேள்வி வந்து நான் முன் வச்சிருந்தேன். திரு புகாரி அவர்கள் கேட்டிருந்தாங்க, இப்போ இது வந்து உங்ககிட்டயே அதிகாரம் இருக்கிறது, அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி இருக்கலாமே அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. ராகுல் காந்தி அரசியல் பண்றார் அல்லது மற்றது அந்த விஷயத்தை நோக்கி நகர்கிறார் என்றால் தேர்தல் ஆணையம் வந்து ஏன் இதை செய்யக்கூடாது என்ற கேள்விக்கு பதில் இருக்கிறதா? நாங்க தான் 65 லட்சம் வாக்காளர்கள் இல்ல அப்படின்னு சொல்லி நீக்கிட்டோம் சார். 22 லட்சம் பேர் இறந்து விட்டார்கள், 32 லட்சம் பேர் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள், 1.2 லட்சம் வாக்காளர்கள் தெரியவில்லை சார். யாரெல்லாம் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ வந்து இணைச்சுக்குங்க, வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம், ஆதாரத்தோட கொடுத்திருக்கோம். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவை எடுத்து அதையும் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் வெளியிடப்பட்டு விட்டது. 65 லட்சம் வாக்காளர் பெயரிலும் வெளியிடப்பட்டு விட்டது. நீங்க உண்மையிலேயே மக்களுக்கு வாக்கு வாங்கி தரணும் அப்படின்னா நீங்க பீகார்ல போய் உங்க BLA2 மூலமா யாருக்கெல்லாம் வாக்கு இல்லையோ அவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு நீங்க வாக்குகளை பதிவு செய்யுங்கள். அந்த வேலையை காங்கிரஸ் ஏன் செய்யணும்னு கேட்கிறார். அந்த வேலையை காங்கிரஸ் முழுக்க நம்ம பேசுறது வந்து பீகார்ல இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி பேசுகிறோம். BLA2 அரசியல் கட்சி சார்ந்தவர் அல்ல. இப்போ காங்கிரஸ்லயோ பாஜகவிலயோ BL2 நியமனம் செய்யப்பட்டால் அவர் நேரடியா யாரோட தொடர்பு இருப்பாருன்னா தேர்தல் ஆணையத்தோட தொடர்பு இருப்பாரு. அவரு வந்து அந்த கட்சி சார்பா இருக்க மாட்டார். நேரா BL2 என்ன பண்ணுவாரு, அங்க இருக்கிற மக்களை பார்த்து கூட்டிட்டு போய் அந்த கட்சியில இருக்கிறாரு இல்லையோ அவர் மக்களுடைய பிரதிநிதியா போய் உங்களுக்கு வாக்கு இல்ல, உங்களுக்கு வாக்கு குறைந்து இருக்கிறது சொல்லி அந்த ஆட் பண்ற வேலையை, வாக்குகளை சேர்க்கின்ற வேலையை அந்த BLA2 செய்வாங்க. அந்த வேலையை உங்க கட்சி மூலமாவோ, நாங்க ஆல்ரெடி பாஜக செஞ்சுட்டு இருக்கிறோம், மற்ற கட்சிகள் செய்யறாங்க, உங்க கட்சிகள் மூலமாக நீங்க அந்த வேலையை செய்யுங்க சார். எங்களுக்கு ஓட்டு இல்ல, கொடுக்கப்படலன்னா நீங்க பீகாருக்குள்ளேயே அந்த மக்களை திரட்டிக்கிட்டு நடைபயணம் போங்க, உண்ணாவிரத்துல இருங்க. நான் சொல்றேன், நீ குற்றச்சாட்டை தவறுங்கிறேன். இல்லாத அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை நீங்க முன்வைக்கிறீங்க. ஒரு அரசியலமைப்புக்கு எதிரான குற்றச்சாட்டை நீங்க முன்வைக்கிறீங்க.
எந்த அடிப்படையிலும் கேட்கிறார். இப்ப மக்கள் போய் கேட்டா கொடுக்கிறோம். ஒரே நிமிஷம். 20 உட்பிரிவு 3 உட்பிரிவு பி 20 உட்பிரிவு 3 உட்பிரிவு பி இந்த கிளாஸ் சப் கிளாஸே பொருந்தாது. அதுக்கு முன்னாடி 12 இருக்கு, 17 இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. 1 மாத காலம் 45 நாட்களுக்கு மேல் போனால் அது செல்லுபடி ஆகாதுன்னு புகாரி கிளைம் பண்றார். சார், சட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி பிரிவு 21/3 சரி, எலெக்ஷன் கமிஷன் சீரமைக்கப்படாத வாக்காளர் பட்டியலை திருத்த எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இருக்கிறது. இப்போ தீவிர திருத்தம் இருக்கிறது, சுருக்கமான திருத்தம் இருக்கிறது, சிறப்பு திருத்தம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த திருத்த பணிகளை அவர்கள் செய்கிறார்கள். சார், இது சாதாரணமான வேலை இல்லை சார். நீங்க தயவு செய்து உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் வேலை குறித்து எதுவும் கேட்க நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 10 பேரோ 5 பேரோ சேர்ந்து இதை செஞ்சிட முடியாது. மாநில அரசுடைய சப்போர்ட் இல்லாம, மத்திய அரசுடைய உதவி இல்லாம, லோக்கல் இருக்கிற மக்களுடைய உதவி இல்லாம, BLA 2 உதவி இல்லாம இதை நாம சரிப்படுத்தி விட முடியாது. இதைத்தான் தேர்தல் வாக்காளர் ஆணையத்தின் மீது பழிய போட்டு ஒரு 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 போராட்டத்தை துவக்க வழிவகை செய்திருக்கிறார் ராகுல் காந்தி. நான் சொல்றேன், ஏன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். கடந்த தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டப்போ 75,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது. அந்த வாக்குகள் அனைத்தும் பிஜேபிக்கு சாதகமான வாக்குகள். அதே மாதிரி தென் சென்னையில 30,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்முடைய மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு, உங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர் ரொம்ப தெளிவுபடுத்துறாரு. ராகுல் காந்தியுடைய ரெபாலி தொகுதியில 2.69 லட்சம் சந்தேகத்துக்கிடமான வாக்கள் இருக்கின்றன. அவங்க கிட்ட ஏன் சார் பிரமாண பத்திரம் கேட்கல? 512 சார், அவங்க கிட்ட அனுராக் தாக்கூர் அவர்கள்ட்ட ஏன் பிரமாண பத்திரம் கேட்கல? இது நேத்து தேர்தல் ஆணையர்கிட்ட வைக்கப்பட்ட ஒரு கேள்வியும் கூட. அவர்கள்ட்ட ஏன் பிரமாண பத்திரம் ராகுல் காந்தியிடம் கேட்கக்கூடியவர்கள் ஏன் எந்த அடிப்படையில் சொல்றாரு அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? அதே கேள்விதான் ராகுல் காந்தி அவர்களுக்கும். நீங்க உங்களுக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் உங்க கையில இருக்கு சார். நீங்க போய் கேட்டீங்கன்னா நிச்சயமா உச்சநீதிமன்றத்துல சில தீர்வுகளை காண முடியும். உதாரணத்துக்கு திமுக நம்முடைய கவர்னர் மேட்டர்ல கோர்ட்டுக்கு போனாங்க, ஒரு தீர்வு கிடைச்சது. அது ரொம்ப பெருமையோடு வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. சில தீர்வு தராத பிரச்சனைகளுக்கு, சட்ட ரீதியான பல்வேறு சந்தேகங்களுக்கு இடமான பிரச்சனைகளுக்கு அவர் ரொம்ப தெளிவுபடுத்திட்டாரு. தேர்தல் கமிஷனர் தெளிவா சொல்லிட்டார், நாங்க சட்டப்படி செயல்படுறோம். எங்களுக்கு என்ன சட்டத்துக்கு இடம் இருக்கிறதோ அதை செயல்படுறோம். அதுல நாங்க எந்த ஒரு எங்களுக்கு ஒளிவு மறைவு இல்லங்கிறத பலமுறை தெளிவுபடுத்திட்டு இருக்காரு. ஓகே சார், நான் இந்த கேள்வியை நேற்றும் திமுக ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவங்க சொன்னாங்க 00 அட்ரஸ்ல வாக்காளர் இருக்கிறாங்க. அவர் தெளிவா சொல்லிட்டார், பாலத்தின் அடியில் குடியிருப்பவங்க, நகர்ப்புறத்துக்கு வெளியே குடியிருப்பவங்க, அவங்களுக்கு எல்லாம் அட்ரஸ் இருக்காது அப்படிங்கறதையும் வாக்காளராக இருப்பார்கள் தெளிவுபடுத்துறாரு. நீங்க எதுவா இருந்தாலும் சொல்றேன், சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானது. அவர் இன்னொன்னு சொல்றாரு, நாங்க எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவர்கள் அல்ல, எங்க அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்ட இண்டிபெண்டன்ட் பாடி, நாங்க லாப நோக்கு இல்லாம ஜனநாயகத்தின் முறைப்படி செயல்படுறோங்கிறத பலமுறை படுத்திட்டாரு. ஆனா நீங்க இத எவ்வளவுதான் தெளிவுபடுத்தினாலும் நீங்க இதை சட்ட ரீதியா அணுகாம ஏன் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை? ரைட் சார், ஓகே ஓகே, உங்களுடைய முதற்கட்ட பார்வையை அதை எடுத்துங்க. ஏன் செய்ய மாட்டேங்கிறதா என்னோட கேள்வி. ஓகே ஓகே, செஞ்சுட்டு போங்க, நான் சொல்றேன் நீங்க செய்யுங்க. ஏன்னா ஏன் சொல்றேன்னா, இதுல ஒரே ஒன்று சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்கு முறை பல முறை இது மாதிரி பொய்களை சொல்லி, ரஃபேல்ல இருந்து, பெகாசஸ்ல இருந்து பல பொய்களை சொல்லி கோர்ட்ல மன்னிப்பு கேட்டிருக்கிறார் ராகுல் காந்தி. ஆனா இந்த முறை இப்படி ஒரு பத்திரத்தை தாக்கல் செய்து விட்டு அவர் போய் மன்னிப்பு கேட்டா கோர்ட் ஏற்றுக்கொள்ளாது, கடுமையான தண்டனையை கொடுத்து விடும் என்கின்ற பயத்தினாலதான் அவர் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. திரு நாகராஜ், இப்ப என்னன்னா, இவ்வளவு நேரம் இவர்கள் பேசியிருக்கக்கூடியதுல தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிவிஜுவல் பாடின்னு சொன்னா கூட சஸ்பீஷியஸா இருக்கு, அதுல நிறைய டவுட்ஸ் இருக்கு, அதை அவர்கள் சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கு, அந்த பொறுப்பு அவங்க சரி செய்வார்களா அப்படிங்கிற கேள்விதான் இப்ப இவர்கள் வைத்திருக்கிறார்கள். திரு நித்யானந்தம் இல்ல, அதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வையில நிறைவா உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லலாம் சார். ஏறக்குறைய 65 ஆண்டு காலம் இந்திய நாட்டை ஆண்டவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்க. சரி, அதுல 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி செய்திருக்கிறது. 13 முறை திருத்தம் பண்ணிருக்காங்க வாக்காளர் பட்டியல்ல. ஆனா 24 ஆண்டுகளாக இப்ப பீகார்ல திருத்தம் செய்யப்படவில்லை.
அதை செய்கின்ற பணியை பாஜக அரசு எடுத்து எஸ்ஐஆர் கொண்டு வந்து செய்து கொண்டிருக்கிறது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க சார், வயநாட்டுல 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ராகுல் காந்தி ஜெயிக்கிறாரு. அவருடைய சிஸ்டர் அதுக்கப்புறம் நின்று அவங்களும் ஜெயிச்சு வராங்க. தமிழ்நாட்டுல 39க்கு 39 திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்து வருகிறது. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயித்து இருக்கிறது. வெறும் 18 மாநிலங்கள் தான் பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. பல இடங்கள்ல ஈவன் ஜம்மு காஷ்மீர் உட்பட எதிர்கட்சிகள் நாங்களே அங்க தேர்தலில் கொண்டு வந்தாலும் கூட, மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்திருந்தாலும் கூட, இன்னைக்கு அங்க எதிர்கட்சி தான் அங்கே காங்கிரஸோட இணைந்துதான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ இந்த சிறப்பு தீவிர திருத்தம் என்ன பயத்தை உங்களுக்கு ஏற்படுத்திச்சு அப்படின்னா, இந்த மாற்றம் ஏற்கனவே அவர்கள் செய்து வைத்திருக்கின்ற ஓட்டை திருடுவதற்காக செய்து வைத்திருக்கின்ற யுத்தியெல்லாம் உடைத்து உண்மையான வாக்காளரை உள்ளே கொண்டு வந்துவிடும். அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறக்கே வழி இல்லாம பண்ணிட்டாரு நரேந்திர மோடி அவர்கள். உண்மையான இந்திய குடிமக்கள், இந்திய வாக்குரிமை பெற்றவர்கள் தான் ஓட்டளிக்க போறாங்க. வாக்கு திருட்டு நடக்குதுன்னு சொல்லி, ஒரே நிமிஷம் நாகராஜ் சார், வாக்கு திருட்டு நடக்குதுன்னு சொல்லி தான் பீகார்ல தனது பயணத்தை தொடங்கி இருக்கிறார் ராகுல் காந்தி. 1200 கிலோமீட்டர் போக போறேன், இது வந்து நடக்கக்கூடாது, இனிமேலும் வாக்காளர்களுடைய வாக்கு திருடப்படக்கூடாது என்பதும் அவர்கள் அதை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி இருக்கிறார் சார். சார் திரும்ப திரும்ப அவர் அதே போய் தான் சொல்லியிருக்கு. வாக்கு திருட்டு எங்க நடந்துதான் சார் பிரச்சனை. இப்ப சரி பண்றதுக்கு தானே எடுக்கிற முயற்சி. நான் சொல்றேன், ஓட்டு திரட்டப்படுது அப்படின்னா நீங்க எப்படி ஜெயிச்சீங்கன்னு கேட்கிறேன். வயநாட்டுல எப்படி உங்க கூட்டணி கட்சி, நீங்க இருந்த கட்சிகள் இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் ஆட்சிக்கு வந்ததுன்னு கேட்கிறேன். எப்படி காங்கிரஸ் உங்களுடைய கூட்டணி கட்சி அங்கே காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்குதுன்னு கேட்கிறேன். கர்நாடகாவில் நீங்க ஜெயிச்சது எப்படி ஜெயிச்சு வந்தீங்கன்னு கேட்கிறேன். உங்க சகோதரி எப்படி ஜெயிச்சு வந்தாங்கன்னு கேட்கிறேன். உங்க அம்மா எப்படி ஜெயிச்சு வந்தாங்கன்னு கேட்கிறேன். ஒரு ஜனநாயகத்தின் மீது குற்றச்சாட்டு சொல்றவங்க, நீங்க ஜனநாயக முறைப்படி தானே வெற்றி பெற்று வந்திருக்கிறீங்க, அதை யோசிக்க வேண்டாமா? அடுத்த தேர்தலில் சுத்தமா காலியாயிருவதற்கான ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்க பொய்யை சொல்லியே இந்த நாட்டை ஏமாற்றி இருக்கிறீர்கள். நீங்க நிண்டன்பர்கில் இருந்து, பெகாசஸில் இருந்து நீங்க சொன்ன ஒரு குற்றச்சாட்டு உண்மையான்னு மட்டும் பாருங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு குற்றச்சாட்டும் நம்முடைய நாடாளுமன்ற நேரத்தை வீணடிக்கிறது, இந்திய பொருளாதாரத்தை வீணடிக்கிறது. நீங்க செய்த ஒரு நன்மையை 65 ஆண்டு காலத்துல செஞ்ச ஒரு நன்மையை சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. உங்களுடைய முக்கியமான பணியெல்லாம் பொன்னான நாடாளுமன்றம், அதனுடைய நேரம் ஒரு நிமிஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவு செய்யறோம். அந்த நேரத்தை வீணடிப்பது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கிறது. மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க சார். நிச்சயமா சரியான பதிலடிய மக்களே கொடுப்பாங்க. அதனாலதான் உங்க பயத்துல போறாங்க, நாளைக்கு தோத்துருவோம், தோத்துட்டா ஐயோ எஸ்ஐஆர் மூலம் தான் போனான் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணத்தை தேடித்தான் இவர். ஆனா மக்களை விரும்பல. நீங்க பாக்கலாம், பெரிய ரெஸ்பான்ஸ் அவருக்கு இல்ல. இவரா வழிய போய் கை கொடுத்து குலுக்கி கொண்டிருக்கிற நிலைமை தான் இன்னைக்கு அவருக்கு ஏற்பட்டு. அப்படி ஒன்றும் பெரிய எப்படியாவது போய் மக்கள் எல்லாம் இடம் பிடித்து விட மாட்டோம். எப்படி எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு யாத்திரை போனாரு, போக முடியாம வந்தாரு. அங்க வெஸ்ட் பெங்கால்ல யாத்திரையே போக முடியல. குஜராத்ல போன இடமெல்லாம் பாரத் ஜோடோ யாத்திரையில தோல்வி அடைஞ்சாங்க. அதனால இவர்கள் மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள், மக்களுடைய உண்மையான ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிறார்கள், இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறார்கள். மக்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை உண்மையான வாக்காளர்கள் மீண்டும் காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்புவார்கள். இப்போது இருக்கின்ற எதிர்க்கட்சி அந்தஸ்தும் காணாமல் போகும் என்பதுதான் உண்மை.